நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட ஐஸ் ரோட் வெஞ்சன்ஸ் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பிரைம் வீடியோஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோவான மைக் வந்துட்டு நேபாளில் இருக்கிற மவுண்ட் எவரெஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் பிரதருடைய அஸ்தியை கரைக்கலாம் அப்படின்னு இவரை பார்த்தீங்கன்னா போவாரு. ஸோ இவர் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க அந்த பஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பொலிட்டிக்கல் பிரச்சனை காரணமா ஒரு பையனை பார்த்தீங்கன்னா ஒரு கேங் வந்துட்டு அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்துட்டு காப்பாத்திடுறாரு. ஒரு இடத்துல நம்ம படத்தோட ஹீரோவே பார்த்தீங்கன்னா அந்த பஸ் எடுத்துக்கிட்டு ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் வந்திருக்கு. அதுலயும் படத்துல இவங்க காமிக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் இவங்க படத்துல காமிக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்புமே பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு புதுசெல்லாம் எதுவும் இருக்காது. ஒரு ருட்டீனான ஸ்டோரி தான். அதே மாதிரி ஸ்கிரீன் பிளே வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப்பை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாப் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு என்கேஜ்மெண்டா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஆக்ஷன் த்ரில்லர் படமா தான் வந்திருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.